Good morning, children. Today we are going to see about monohybrid cross, that is inheritance of one gene. Crosses involving inheritance of only one pair of contrasting characters are called monohybrid cross. So here cross between the only one pair of contrasting characters. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மோனோஹைப்ரிட் கிராஸில் ஒரே ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்குவாங்க. தட் இஸ் ஸ்டெம்முடைய லென்த்து மட்டும் எடுத்துக்கினா லாங்கு அண்டு டார்ஃப், அதாவது ஷார்ட்டுன்னு வந்து ஸ்டெம்முடைய லென்த்து மட்டும் எடுத்ததுனால இதுனா மோனோஹைப்ரிட் கிராஸ். ஃபார் எக்ஸாம்பிள், it is a cross between two forms of a single trait, like a cross between tall and dwarf. So single trait means single characters, that is tall and dwarf, that is the stem length. அது மட்டும் எடுத்துக்கனால it is called as monohybrid cross. Mendel's explanation of monohybrid cross. So what is safe for monohybrid cross? First one, parental generation. Parental generation is crossing the pure breeding tall plant and a pure breeding dwarf plant. Parental generation எதை cross பண்ணார்னா pure breeding tall plant and a pure breeding dwarf plant. Pure breeding tall plant na capital T. Pure breeding dwarf plant na small t. இது parental generation. இது ரெண்டுத்தையும் வந்து cross பண்ணும்போது F1 generationல பாரு, plants raised from the seeds of pure breeding parental cross in F1 generation were tall and monohybrids. ஸோ அது மாதிரி அது கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் என்ன வரும்னா எல்லா பிளான்ட்ஸும் எப்படி இருக்குன்னா டால் பிளான்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா எட்டிரோசைக்கஸாக இருக்கும். ஓகே, எட்டிரோசைக்கஸ்னால் F1 ஜென்ரேஷனில் கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். தென் F2 ஜெனரேஷனில் செல்ஃபிங் ஆஃப் த F1 monohybrids resulted in tall and dwarf plants respectively in the ratio of 3:1. The actual number of tall and dwarf plants obtained by Mendel was 787 tall and 277 dwarf. ஸோ அந்த F1 ஜென்ரேஷனில் வர பிளான்ட்ஸ் வந்து எப்படின்னா அதாவது டால் பிளான்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து இருக்கும். ஸோ அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி அதை வந்து நம்ம என்ன செய்கிறாங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் செய்கிறாரு. அந்த F1ல் வர ஜென்ரேஷனை வந்து செல்ஃப் பாலினேஷன் செய்யும்போது அவருக்கு வர அந்த ரேஷியோ வந்து எவ்வளோ வருதுன்னா 3:1ன்னு டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட் வந்து 3:1. தட் இஸ் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? டால் பிளான்ட்ஸு 787 அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 277 பிளான்ட்ஸ் வந்து டுவார்ஃப் பிளான்ட்ஸாக தோன்றுச்சு F2 ஜெனரேஷனில். ஸோ வாட் இஸ் மீன் பை here phenotype and genotype? External expression of a particular trait is known as phenotype. So the phenotypic ratio is 3:1. External expression na outer expression, அதாவது நம்ம அந்த பிளான்ட்டை வச்சே வந்து அது டாலா டார்ஃபா அந்த சொல்லிடலாம் இல்லையா, that is called as phenotype. அப்போ அந்த phenotypic ratio எவ்வளோனா 3:1. இந்த F2 generation 3 different types were obtained. அப்போ இது மாதிரி கிராஸ் பண்ணும்போது F2 ஜென்ரேஷனில் என்னென்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, டால் ஹோமோசைக்கஸ். டால் ஹோமோசைக்கஸ்னா கேபிட்டல் டி பியூராக இருந்தால் அது டால் ஹோமோசைக்கஸ். அது வந்து எவ்வளோனா 1. ஓகேவா, அதாவது 25% வந்து அந்த டால் ஹோமோசைக்கஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் டால் எட்டிரோசைக்கஸ். கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தால் அது வந்து டால் எட்டிரோசைக்கஸ். ஸோ இங்கே வந்து டால்னஸ் தான் வந்து வெளிப்படும், ஏன்னா வந்து டால்னஸ் தான் வந்து டாமினன்ட் கேரக்டர்ஸ். பட் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கிறதுனால இட் இஸ் ஏ எட்டிரோசைக்கஸ். அது வந்து எவ்வளோன்னா 2 இருக்கும். ஸோ 50% வந்து அந்த டால் எட்டிரோசைக்கஸ் பிளான்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்ஃப் ஹோமோசைக்கஸ். அதாவது வந்து ஹோமோசைக்கஸ்னால் ரெண்டுமே ஸ்மால் டியாக இருக்கும். அது டார்ஃப் பிளான்ட்டாக இருக்கும். எவ்வளோனா 1, 25% இருக்கும். So this is called as genotype. 1:2:1. So the genotypic ratio, what is the genotypic ratio? 1:2:1. A genotype is the genetic expression of an organism. ஸோ அந்த ஜெனட்டிக்ஸ் அந்த வச்சு அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறோம்? ஜீனோடைப். ஃபீனோடைப்னா அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சரை வச்சு அது டால் பிளான்ட்டா டார்க் பிளான்ட்டா சொல்லிடலாம். இதில் அந்த ஜெனட்டிக் அதாவது வந்து அதில் இருக்கிற அந்த ஃபேக்டர்ஸ் அல்லீல்ஸ் வச்சு சொல்கிறல, கேபிட்டல் டினா டால், ஸ்மால் டினா டார்ஃப்,
கேபிட்டல் டி ஸ்மால் டீனா அது கேபிட்டல் டியும் ஸ்மால் டீ இருக்குது, பட் கேபிட்டல் டீயுடைய கேரக்டர்ஸ் தான் அங்கே வெளிப்படும். அதனால் தட் ஆல்சோ டால், ஹெட்டிரோசைகஸ் டால். அப்போது அந்த ஜீனோடைபிக் ரேஷியோ எவ்வளோ 1:2:1. இந்த ஃபீனோடைபிக் ரேஷியோ கேட்பாங்க 1 மார்க்கில், ஜீனோடைபிக் ரேஷியோ கேட்பாங்க. Then what do you understand by the term phenotype? What do you understand by the term genotype? இதை 2 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மெண்டல்ஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ மெண்டலோடைய இன்டர்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, based on this observation it was confirmed by Mendel that factors are passed on from one generation to another generation. அவர் இது மாதிரி வந்து இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் பண்ணி அப்போ வந்து எதனால் வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு பேரண்ட்கிட்ட இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகுதுன்னா அதெல்லாம் எதனாலனா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சார். நவ் தே ஆர் கால்ட் ஆஸ் ரெஃபர்ட் ஆஸ் ஜீன்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜீன்ஸ்னு சொல்கிறாங்க. டால்னஸ் அண்ட் டார்க்னஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ டால் பிளான்ட் possesses a pair of factors represented by capital T. ஸோ டால்னஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து கேபிட்டல் T, டேக்கிங் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த டாமினன்ட் கேரக்டர்ஸ். அண்ட் எ பிளான்ட் இஸ் dwarf because it possesses factors for dwarfness represented as small t recessive character. அப்போ அந்த dwarfness ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னா small t, that is a recessive character. These factors occurs in pairs and may be alike as in pure breeding tall plants capital T and dwarf plants small t. ஸோ இந்த ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி பியூர் ப்ரீடிங் டால் பிளான்ட் அண்ட் பியூர் ப்ரீடிங் டார்ஃப் பிளான்ட்டாக இருக்கும். போத் த அல்லீல்ஸ் ஆர் சேம். கேபிட்டல் டி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அல்லீல்ஸ் சொல்கிறோம். திஸ் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் ஹோமோசைகஸ். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஹோமோசைகஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஏன்னா ரெண்டும் வந்து சேமாக இருக்கு இல்லையா, ரெண்டு ஃபேக்டர்ஸும் சேமாக இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஹோமோசைகஸ். இஃப் தே ஆர் அன்லைக் கேபிட்டல் டி ஸ்மால் டி இது வந்து வேரியாக இருந்தால், இந்த ஃபேக்டர்ஸ் வேரியாக இருந்தால் தே ஆர் ரெஃபர் டு ஆஸ் ஹெட்டிரோசைகஸ். அப்போ அது என்ன சொல்கிறோம் ஹெட்டிரோசைகஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். See this diagram. This diagram explains the monohybrid cross. First பார்த்தீங்கன்னா பேரண்டல் ஜெனரேஷனில் பியூர் டால் பிளான்ட் பியூர் ட்ராப் பிளான்ட்டை வந்து கிராஸ் பண்ணும்போது the plant has a genotype, pure tall plant has a genotype capital T. அதே மாதிரி பியூர் ட்ராப் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ஜீனோடைப் ஸ்மால் டி. அதை கிராஸ் பண்ணும்போது அதிலிருந்து கேமிட் ஃபார்ம் ஆகும்போது கேபிட்டல் டி, ஏதாவது டால்னஸ் வந்து இட் கிவ்ஸ் கேபிட்டல் டி, இட் ப்ரொடியூஸ் 1 கேமிட். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்மால் டீயில் அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கேமிட் வந்து ஸ்மால் டி. ஓகேவா? அப்போ வந்து ரெண்டுமே வந்து ஒரு சிங்கிள் கேமிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அது வந்து ஹோமோசைக்கஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அது ரெண்டும் சேர்ந்து கேபிட்டல் டி ஸ்மால் டீயும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, F1 ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து ஃபார்ம் பண்ணுது. அது என்னென்னா அந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்குன்னா டால்னஸ்ஸாக தான் இருக்கும், அதாவது டால் ஹெட்டிரோசைகஸாக இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு கேரக்டரும் இருக்குது இதில் கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதாவது வந்து டால்னஸும் இருக்குது டார்க்னஸும் இருக்குது. பட் டால்னஸ் இஸ் த டாமினன்ட் கேரக்டர், இட் சப்ரஸஸ் த டார்க்னஸ். அதை வந்து சப்ரஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் டால்னஸ் தான் வெளிப்படுது F1 ஜென்ரேஷனில். தென் F1 ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த பிளான்ட்டை வந்து, அதாவது டால் ஹெட்டிரோசைகஸ் பிளான்ட்டை வந்து we are கிராஸ்டு, அதாவது செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது அப்போ F2 ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த இங்கே புன்னட் செக்கர் போர்டு அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது புன்னட் செக்கர் போர்டு. அதை வந்து கிராஸ் பண்ணும்போது அங்கே வந்து டால் அண்ட் டார்ஃப் பிளான்ட் வந்து எத்தனை இருக்குன்னா 3 வந்து டால் பிளான்ட், 1 வந்து டார்ஃப் பிளான்ட். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி இது ஒன்று சொல்ல கேபிட்டல் டி வரும் ஃபஸ்ட்டு பாக்ஸில். அண்ட் செகண்ட் பாக்ஸில் கேபிட்டல் டியை ஸ்மால் டி அது ஒன்று சொல்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் டி கேபிட்டல் டி பண்ண சொல்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் டி டால் பிளான்ட், நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி அதுவும் டால் பிளான்ட்டாக தான் இருக்கும், அதாவது ஹெட்டிரோசைகஸ் டாலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து அதுவும் டாலாக இருக்கும், ஹெட்டிரோசைகஸ் டாலாக இருக்கும். ஸ்மால் டி டார்ஃபாக இருக்கும். ஸோ 3 டால் பிளான்ட்ஸ் 1 டார்ஃப் பிளான்ட்ஸ். திஸ் இஸ் த phenotypic ratio. அதாவது வந்து அதனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வச்சு சொல்கிறது டால் பிளான்ட் டார்ஃப் பிளான்ட். உங்களுடைய
புக்கில் பார்த்தாலே தெரியும் 3 டால் பிளான்ட் இருக்குது, ஒரு டார்க் பிளான்ட் இருக்குது. இது வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு ஜீனோடைபிக் ரேஷியோனா அதில் இருக்கிற அந்த ஃபேக்டர்ஸ் வச்சு சொல்கிறது வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி அது 1. அடுத்தது கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து எத்தனை இருக்குது, 2 இருக்குது, அது 2. அடுத்தது ஸ்மால் டி வந்து எத்தனை இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1:2:1 வந்து என்ன ரேஷியோனா ஜீனோடைபிக் ரேஷியோ. இட் ரெஃபர்ஸ் த ஃபேக்டர்ஸ் ஆர் த ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் வச்சு அந்த ஃபேக்டர்ஸ் வச்சு சொல்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஜீனோடைபிக் ratio. Next you see the first point. Two factors making up a pair of contrasting characters are called alleles or allelomorphs. இப்போ வந்து what is mean by alleles or allelomorphs? அதாவது two pairs of contrasting characters. இப்போ capital T small t that is the alleles or allelomorphs. அதாவது ரெண்டு contrasting characters சேர்ந்து தான் அந்த alleles or allelomorphs சொல்லுவோம். அதாவது capital T வந்து alleles சொல்ல மாட்டோம், ஸ்மால் டீயை வந்து சொல்ல மாட்டோம். பட் கேபிட்டல் டி ஸ்மால் டி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருந்தால் தட் இஸ் கால்ட் ஆஸ் alleles or allelomorphs. One member of each pair is contributed by one parent. அதில் ஒவ்வொரு கேரக்டரும் கேபிட்டல் டீனா டால் பிளான்ட்லேருந்து வருது, அதே மாதிரி ஸ்மால் டி வந்து டார்க் பிளான்ட்டில் வந்து வருது. அது ஒவ்வொரு பேரண்ட்டுக்கிட்ட இருந்து அந்த கேரக்டர்ஸ் வருது. See the second point. When two factors for alternative expression of a trait are brought together by fertilization, only one expresses itself tallness, masking the expression of the other darkness. அது மாதிரி வந்து இது ரெண்டுத்தையும் வந்து கிராஸ் பண்ணும்போது டால் பிளான்ட்டையும் பியூர் டால் பிளான்ட்டையும் டார்க் பிளான்ட்டையும் வந்து கிராஸ் பண்ணும்போது ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், அதாவது வெளிப்படும். இன்னொரு கேரக்டர் வந்து இட் கேன் பி மாஸ்க்டு, சப்ரஸ் ஆகிடும், மறைஞ்சி போயிடும். அப்போ அந்த கேரக்டர் வெளிப்படுற அந்த கேரக்டர் த கேரக்டர் விச் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் டாமினன்ட். எந்த கேரக்டர் வெளிப்படுதோ அந்த கேரக்டர் என்ன சொல்கிறோம், டாமினன்ட், தட் இஸ் டால்னஸ். அண்ட் கண்டிஷன் தட் விச் இஸ் மாஸ்க்டு இஸ் கால்ட் ரிசசிவ் கண்டிஷன். அப்போ எந்த கேரக்டர் வந்து மறைஞ்சிடுதோ சப்ரஸ் ஆகிடுதோ தட் இஸ் கால்ட் ஆஸ் ரிசசிவ், தட் இஸ் டார்க். த தேர்ட் பாயிண்ட், த ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பியூர் அண்ட் வென் கேமிட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஆல்ரெடி சொன்னேன் ஃபேக்டர்ஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி அதுலேருந்து கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது it forms the single gamete. capital T-யும் small t-லேருந்து small t-யும் ஃபார்ம் ஆகும். So the unit factor segregates so that each gamete gets one of the two alternative factors. So அந்த gamete formation அப்போ capital T-லேருந்து ஒரு capital T, small t-லேருந்து ஒரு small t, அதாவது gamete வந்து formate ஆகும். It means that factors for tallness and darkness are separate entities and in gamete either capital T or small t is represent. So அந்த யூனிட் வந்து செப்பரேட் யூனிட்டாக கேமிட் ஃபார்மேஷன் அப்போ ஒன்லி வந்து சிங்கிள் யூனிட்டாக தான் இருக்கும், கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். when F1 hybrids are self-crossed, the two entities separate and then unite independently forming tall and dark plants. ஸோ F1 ஹைப்ரிட்ஸை வந்து செல்ஃப் கிராசிங் பண்ணும்போது அந்த கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் சேர்ந்து it forms the tall and dwarf plants. Tall and dwarf plants வந்து 3:1 ரேஷியோவில் phenotypic ரேஷியோவையும் ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து 1:2:1 ரேஷியோலையும் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் யூ see infobits. Punnett square is a checkerboard form devised by a British genetist R.C. Punnett. இங்கே செக்கர் அந்த டயக்ராமில் நம்ம செக்கர் போர்டு பார்த்தோம், பாக்ஸ் ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்காங்களே, தட் இஸ் த Punnett செக்கர் போர்டு. இதை யார் வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணது, இதை ஃபார்ம் பண்ணதுன்னா பிரிட்டிஷ் ஜெனிட்டிஸ்ட் ஆர்சி புன்னட்ன்றவர் இது ஒன்றாரு. எதுக்காகனா ஃபார் ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக்ஸை படிக்கிறதுக்காக ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இதை புன்னட் ஸ்கொயரை இவர் ஃபார்ம் பண்ணார். இட் இஸ் ஏ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டு கால்குலேட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஜீனோடைப் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இன் ஏ ஜெனட்டிக் கிராஸ். ஸோ இதன் மூலயமா என்னது இது வந்து கிராஃப் எப்படி நம்ம மேக்ஸில் கிராஃப் போகிறோமோ அது மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ வி நோ அபவுட் வாட் ஆர் த ஜீனோடைப் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து அதாவது எங்கே ஒன்று ஃபார்ம் ஆகும்போது எத்தனை இந்த ரேஷியோ ஜீனோடைபிக் ரேஷியோ எவ்வளோன்னு ஈஸியாக இந்த புன்னட் செக்கர் போர்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம். See your today's assignment. Your question is, what do you understand by the term phenotype and genotype? So write the phenotype and genotype. Next question,
Sixth question, a pure tall plant capital T is crossed with pure dwarf plant small t. What would be the F1 F2 generation? Explain. You write these two question answer and send it to me. Thank you children. Have a nice day.